வெள்ளியங்கிரி மலைக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்கே தங்கிட்டு நாங்கள் என்ன பேசுகிறோமோ அது காலையில் நடக்கும். அன்புடன் டார்லிங். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் கோயில் கிடையாதுங்க, யாராலையும் உருவாக்கப்பட்டதில்லை, தானாக உருவாக்கப்பட்ட கோயில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில். ஒரு சிப்பியோ மேசனோ அந்த கோயிலை கட்டல, சிவனாக பார்த்து உருவாக்கப்பட்ட கோயில். ஒரு பாறைக்குள்ள ஒரு குகை, அந்த குகையில சிவலிங்கம். தெரியாதனமா போறது அது ஆண்டவனால தண்டிக்கப்பட்டுக்கிறாங்க நிறைய பேர்த்து நான் பார்த்துட்டேன். ஆமா, ஒரு குடும்பத்துல எல்லாரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சின்ன பிள்ளைங்க ஒரு 15-16 வயசு பிள்ளைங்க மலையேறி வரும்போது அவர் பார்த்தீங்க அந்த செந்தில் சாமிங்கிறவர் அகோரி மாதிரிதான் இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க வரக்கூடாது தெரியாது எங்களுக்குன்னு சொல்றாங்க. தெரியுமா, பரவாயில்ல இது வரைக்கும் வந்தது போதும் இறங்கி போலான்னு சொன்னா நாங்க வந்தாச்சு வெள்ளியங்கிரி ஆண்டவனை பார்த்துட்டு வருவோம்னு சொல்றாங்க. இந்த அகோரி மாதிரி இருக்கிற சாமியார் சாபம் கொடுக்குறாரு. அவங்க இறங்கி வரும்போதே அந்த பெண்களுக்கு 2 பேருக்கு பெண்கள் மலை ஏறக்கூடாது, பெண்களை கூட கூப்பிட்டு மலை ஏறுற மாதிரி எல்லாம் சூழல் ஆயிடுச்சு. பெண்கள் வந்து போக கூடாதுன்ற பெண்கள் போக கூடாதுன்னு சொல்ல கிடையாதுங்க. 10 வயசுக்கு கீழ் இருக்கிற பெண்கள் போகலாம், 50 வயசுக்கு மேலான பெண்கள் போகலாம். மாச லீவ் எடுக்கிற லேடிஸுக்கு மலை ஏறக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மலைக்கு பொறுத்த வரைக்கும். மாடுதான் போய் இந்த மலையை கண்டுபிடிச்சு சாமி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. டெய்லியும் காலையில் எப்போ அவுத்துடுவாங்களோ துருவா போனால் உங்களுக்கு படியேறி மலைக்கு போய் மாடுதான் பால் கொடுத்துட்டு சிவனுக்கு. இந்த மாட்டுக்கார கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போய் தேடி பின்னாடி போய் பார்க்குற போது இங்கே வந்து இந்த வேலை தான் நடத்திட்டு இருக்கிறியான்னு சொல்லி மிரட்டுற போது அந்த கொம்பு 2 இடிச்சது பாறையில் ஓட்டை இருக்கும், கொம்பு குத்துனது. அடுத்து சிவலிங்கத்தில் கால் எடுத்து வச்சு அந்த மாட்டோட குழம்பு அப்படியே இருக்கு. ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளது பிரபலியமானதே. ஒரு சிலர் வந்து ரொம்ப மூச்சு வாங்கி அவசரப்பட்டு ஏறுறாங்க பார்த்தீங்களா, அதனாலதான் திடீர்னு மூச்சு ரொம்ப வாங்கி அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. ஒரு 2 வருஷமா தான் இந்த மாதிரி பேசப்பட்டு இருக்கு. இல்லைங்க, ஆரம்பத்துல இருந்தே வருஷம் 4, 3 இந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது, ஆகாமல்ல இல்ல. அந்த அவசரம், நான் சாயந்தரம் காலையில மலை ஏறி சாயந்தரம் வீட்டுக்கு போய் மறுநாள் காலையில வேலைக்கு ஜாயின் பண்ணணுங்கிற அந்த ஆணுவம் கொண்டுட்டு போறதை அங்கேயே முடிச்சு போடுறவங்க. ஸோ எந்த மலைக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலை அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் நேரம் வந்திருக்கும். அந்த பல கேள்விகளோட தான் இன்னைக்கு ஒருத்தரை நான் சந்திக்க வந்திருக்கேன். ஈஸ்வரமூர்த்தி ரொம்ப வருடமாக இங்கே இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய கதைகள் இருக்கும். இந்த வெள்ளையங்கிரி மலை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு பேர் சூடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது என்ன, இதோட ஃபர்ஸ்ட் இந்த மலையே வெள்ளையங்கிரி மலைன்னு தான் சொல்லுவாங்க. வெள்ளையங்கிரி மலை தாங்க இது. வெள்ளையங்கிரி மலைன்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது வெள்ளையங்கிரி மலை. ஜனங்கள் போய் வர சாமி தரிசனம் பண்ண போய் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மலைக்கு ஒரு பேர் உண்டு. அந்தந்த மலையில் தங்கி ஒரு நைட்டு தங்குறவங்களும் இருக்காங்க, இல்லை வயசானவங்க அங்கே தங்கி இருந்து போகிறவங்களும் இருக்காங்க. 4 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போய் வர்றவங்களும் இருக்காங்க. போயிட்டு ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா சில விஷயங்கள் போடும் பொழுது அது வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஒருவேளை ஓகே இங்கே போனால் சில விஷயங்கள் நடக்குமோ அந்த நம்பிக்கையை ஜாஸ்தி பண்ணுது இல்லையா? இப்போ சிவலிங்கம்ன்ற ஒரு விஷயம் வந்து மேலே இருக்குன்றாங்க, அது எத்தனை வருடமாக இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ போயிட்டு வர மக்கள் வந்து அதோட இம்பாக்ட் ரொம்ப கொடுக்குறாங்க. அது போனால் ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்குதுங்க, எங்கள் ஃபேமிலியில் இது நடந்திருக்கான்னு அந்த நம்பிக்கையாலே இப்போ நிறைய பேர் இந்த மலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை முன்னோர்கள் காலத்துலேருந்தே இந்த மலைக்கான ஒரு தனி கதை இருக்கா? முன்னோர்கள் காலத்திலிருந்து இல்லைங்க, இப்போ வந்து இது ட்ரக்கிங் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க மலையை. தெய்வ நம்பிக்கைங்கிறது வெள்ளியங்கிரி ஆண்டவள் ஆக்கும் கடவுள் கிடையாது, அழிக்கும் கடவுள் தான். ஆனாலும் நம்பிக்கையாக போய் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் மலை ஏறக்கூடாது, பெண்களை கூட கூப்பிட்டு மலை ஏறுற மாதிரியெல்லாம் சூழல் ஆயிடுச்சு, கூப்பிட்டு வந்துடுறாங்க. ட்ரெக்கிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த சீசன் 4 மாதம் மட்டும் அன்சீசனில் நாங்கள் 2 மாதம் கார்த்திகை மார்கழி முறையாக அந்த கடும் குளிர் பனி வெயில் இது எல்லாம் சமாளித்து 2 மாதம் 6 கால பூஜையும் 3 கால நெய்வேத்தியம் ஒரு 4 பேர் 3 பேர் இருந்து பூஜையும் முடிச்சுட்டு இறங்கி வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜனவரி டு ஏப்ரலா, அது ஏன் பர்டிகுலராக இப்போ எல்லா மலையும் போல இது ஒரு மலை தான், ஒரு சாமி இருக்கு, அது நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ஏன் வந்து இந்த பர்டிகுலர் மாதம் தான் வந்து அதுக்கான சீசன் மாதம்? மற்ற சீசனில் குளிர் பனி மழை காலம் வழுக்கல் அங்கே தங்கக்கூடிய வசதி எந்த ஏற்பாடும் அங்கே இல்லைங்க, வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது, இப்போ வரைக்கும் இல்லை, கிடையாது. அதனால இந்த 4 மாத காலம் அது காலங்காலமாக இந்த 4 மாதம் ஓப்பன்.
இப்ப யார் வேணா போலாம்ல, ஒரு ட்ரெக்கிங்கான விஷயம் நீங்க சொல்றீங்க. அப்ப ட்ரெக்கிங் போது யார் வேணா போலாம், அது ஏன் பெண்கள் வந்து போக கூடாதுன்ற பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல கிடையாதுங்க. 10 வயசுக்கு கீழ் இருக்கிற பெண்கள் போகலாம், 50 வயசுக்கு மேலான பெண்கள் போகலாம். 10க்கு கீழே 50க்கு மேல. அதுக்கான இப்ப என்ன அந்த மாச லீவ் எடுக்கிற லேடிஸுக்கு மலை ஏறக்கூடாதுங்கிறது ஒரு இது இந்த மலையை பொறுத்த வரைக்கும். அது ஏன், அது யாரு எடுத்த ஒரு அது முடிவு? கடவுளாக எடுத்த முடிவு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அது என்னைக்குமே மாறாதா? மாறலையே, இது வரைக்கும் மாறல. இனி மாறுமா மாறாதாங்கிறது தெரியாது. அந்த ஒரு முடிவுனால அந்த ஒரு பர்టిక్యులர் இதனால பெண்கள் வந்து மேலே மேலே ஏறக்கூடாது. ஏறக்கூடாது. இப்ப வரைக்கும் யாருமே அலோவ் பண்றது இல்ல. இல்லைங்க. அது எப்படி தெரியும்? சில பேர் வந்து மலை ஏறலாமே. அது உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் செக்கிங் எல்லாம் இருக்கே, அடிவாரத்துல ஃபாரஸ்ட் செக்கிங் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க போகக்கூடாதுங்கிறதெல்லாம் செக்கிங் இருக்காங்களே, தெரியும் உங்களுக்கு. பார்த்தா வயதானவங்க போகிறதும் சின்ன குழந்தைங்க போகிறதும் இடவட்ட வயதானவங்க போகிறதும் தெரிஞ்சுக்கலாமே. ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் அந்த பிள்ளை சின்ன வயசாக இருக்குது மலை ஏறுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டுருவாங்க. அந்த ஏஜை பார்த்த உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, அப்படி அலோவ் பண்றது இல்லை. சரி, இப்போ எல்லாரோட ஒரு நம்பிக்கை வந்து அந்த மலை மேலே ஏறினா சில விஷயங்கள் நடக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த மலைக்கான ஒரு கதை வந்து அந்த நம்பிக்கையா நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்களே, என்ன நடந்திருக்கு அந்த மாதிரி நம்பிக்கையான விஷயம்? மாடு தான் போய் இந்த மலையை கண்டுபிடிச்சி சாமி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. பட்டியில் கண்ணுக்குட்டி இருக்குது, அதுக்கு பால் கொடுக்கறது இல்லை. டெய்லியும் காலையில் எப்போ அவுத்துடுவாங்களோ துருவா போனால் உங்களுக்கு படி ஏறி மலைக்கு போய் மாடு தான் பால் கொடுத்துட்டு சிவனுக்கு திரும்பி வந்துட்டுருக்கு. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கார கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போய் தேடி பின்னாடி போய் பார்க்குற போது, ஓ இங்கே வந்து இந்த வேலை தான் நடத்திட்டு இருக்கிறியான்னு சொல்லி மிரட்டுற போது அந்த கொம்பு 2 இடித்தது பாறையில் ஓட்டை இருக்கும், கொம்பு குத்துனது. அடுத்து சிவலிங்கத்தில் கால் எடுத்து வச்சு அந்த மாட்டோட குழம்பு அப்படியே இருக்குது. அப்போ தான் இந்த மலை என்னங்கிறது, இந்த இடத்துல என்ன இருக்குது ஏது இருக்குதுங்கிறத கண்டு உங்களுக்கு உலகுக்கு தெரிவித்து இதுதான் வெள்ளியங்கிரி மலை, வெள்ளியங்கிரி ஆண்டவருங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டி மாடு நடப்பயணம், வண்டி மாடு மாட்டு வண்டி கட்டிட்டு போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு காலம் மாற மாற பஸ்ஸு போக்குவரத்து அதிகமாக மலை விளம்பரமாகுது, சிவன் விளம்பரமாகிறாரு, உலகத்துக்கு தெரிவித்து மக்கள் வர்றக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளது பிரபலியமானதே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் உள்ளவங்க வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வரோம், எந்த தோட்டத்தில் என்ன வெள்ளாமல் விளையுது அதை கொண்டு போய் ஆண்டவனுக்கு வச்சு பூசை பண்ணிட்டு வர்றோம், அந்த மாதிரி போயிட்டு இருந்தவங்க தான் மாதம் போனவங்க டெய்லியும் மலை ஏறிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குன்னா, உங்ககிட்ட பேசும்போது நீங்க சொன்னது வெறும் 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டருக்கு தான் 7 கிலோமீட்டர்னால் உங்களுக்கு ஒவ்வொரு மலையில் ஒவ்வொரு கோயில் பேர். அந்த ஃபஸ்ட்டு மலையில் உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில், வெள்ளை விநாயகர் கோயிலும்பாங்க அதைய. 2வது மலை வழுக்குப்பாறை. 2வது மலையில் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை, வழுக்குப்பாறை, கைதட்டி சொனை, பாம்பாட்டி சொனை, சீதவனம், முழங்கால் திட்டு, அர்ஜுனங்குன்று. அந்த அர்ஜுனங்குன்றுங்கிறது வந்து 3 கல் பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரத கதையில் வர்ற மாதிரி ஒரு 3 கல் ஒரே இடத்துல இருக்கும். பீமங்களியுருண்டை. பீமங்களியுருண்டைங்கிறது ஒரு பெரிய களி மாதிரி ஒரே ஒரு பாறை. 6வது மலை 6 ஆண்டிகளை. அதை முடிச்சுட்டு அர்ஜுனங்குன்று, தாந்தோன்றி விநாயகர். அந்த தாந்தோன்றி விநாயகருங்கிறது தானாக தோன்றுன விநாயகர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோரணவாயில் கோயில். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இந்த 7 மலைக்கு. அதனால உங்களுக்கு 7. ஆனா இப்ப நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது 7 மலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசும்பொழுது நீங்க சொன்னது என்ன, இது 5வது மலை, இது ஏறணும் இறங்கணும் அப்புறம் 7வது. அது என்னது, அது புரியல. ஏறி இறங்கி எப்படி 7வது மலை போறீங்க? உங்களுக்கு இந்த மலை பார்த்தீங்கன்னா இது 5 மலை மட்டும்தான் இந்த மலையோட ஹைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சருவு கீழே இறங்குனா அங்கே ஆண்டிகளைங்கிற ஒரு ஆறு தண்ணி வரும். அந்த இடத்துல எல்லாம் குளிச்சுட்டு இந்த ஏறின டயர்டுக்கு, அதாவது 5வது மலைக்கு அப்புறம் சொல்றீங்க? ஆமா, 5வது மலைக்கு அப்புறம் உங்களுக்கு 6வது மலையில் ஒரு ஆறு. அந்த ஏறி போற டயர்டை அந்த ஆத்துல போய் குளிச்சுட்டு பிரசப் ஆகி உங்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 7வது மலை ஏறிக்கலாம். அனக்காத தங்க வசதிகள்லாம் இருக்கு? தங்க வசதி எல்லாம் கிடையாதுங்க. இந்த சீசன்ல உங்களுக்கு எங்க வேணாலும் கடகணி இருக்கு, 1 நாள் 2 நாள் தங்கலாம். அந்த 4 மாசம் சீசன் முடிஞ்சாச்சுன்னா தங்குற வசதி எதுவும் கிடையாது. ஆனா அந்த 4 மாசத்துக்கான வசதிகள் எல்லாமே இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஏஜ்ட் பீப்பிள்லாம் போறாங்கல்ல, நம்ம நம்பிக்கையோட போறாங்க சிவனை பார்க்க. அப்ப அவங்க எல்லாம் எங்க தங்குவாங்க? ஃபாரஸ்ட் உங்களுக்கு 3 மலைக்கு ஒரு செட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப் கொடுத்துருக்குறாங்க, முடியாதவங்களை பார்க்கறக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கு. அந்த செட்டில் தங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ஃபாலோ பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. இப்ப கொஞ்சம் ஏஜ் கேட்டகரி இருக்கிறவங்க, வயசானவங்க எப்படி ஏறதுக்கான வசதிகள்? அவங்களுக்கு நாம போய் மலை ஏறி வெள்ளிங்கிரி ஆண்டவனை பார்த்துருவோங்கிற நம்பிக்கையில போறாங்க, போயிட்டு வந்துடுறாங்க. ஓ, அந்த அவங்க போற நம்பிக்கை தான் அது. ஓ, இதை தாண்டி என்ன வசதிகள் இருக்கு? ஏன்னா மலை ஏறுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வசதி எல்லா மலையிலயும் இப்ப கடை இருக்கு.
ஒவ்வொரு மலையிலையும் தண்ணி வசதி எப்பவுமே இருக்குது. வருஷம் 360 நாளும் தண்ணி வசதி இருக்குது. அது இருக்குது. நம்ம போகும்போது சாப்பிட்றதுக்கு என்னமோ அதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போனால் தான் வெள்ளிங்கிரி மலைக்கு ஏறி இறங்க முடியும். மற்ற நாளில் எதாக இருந்தாலும் போத்துறதுலேருந்து துண்டுலேருந்து நம்ம கொண்டுட்டு போய்ட்டு வரணும். வேறு எந்த வசதியும் கிடையாதுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயம் நம்ம இந்த மலை இதெல்லாம் நம்ம ஏறும் பொழுது நிறைய அதுக்கான ஒரு ஆபத்தான விஷயங்கள் நடக்குது. மக்கள் சைட்லேருந்து சிலது புரிஞ்சிக்காம ஏறுறாங்க, நிறைய பேர் விளையாட்டாகவும் பண்ணிடுறாங்க. இதனால் நிறைய விபரீதம் நம்ம பார்க்குறோம்ல. அந்த மாதிரி பண்ணக்கூடாத விஷயங்கள், ஒரு ஆபத்தான விஷயம் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிங்கிரி மலைக்கு பொறுத்த வரைக்கும் இயற்கையாக எதுவும் நடந்ததில்லை. மிருகங்கள் தாக்கியா இல்லை யானை, கரடி, காட்டு எருமை இதெல்லாமே வெள்ளிங்கிரி மலையில் இருக்குது. அதெல்லாம் தாக்கி யாரும் இறந்ததாக இல்லை, சரித்திரத்தில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மிருகங்கள் தாக்கி இந்த வெள்ளிங்கிரி மலையில் யாருக்கும் இதானதில்லை. போகிறாங்க, சுகர் பேஷண்ட் போகிறாங்க, ப்ரெஷருக்கு உள்ளவங்க போகிறாங்க, அட்டாக்கு வந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி நடக்குது நிறையா. ஆனால் மலையில் மிருகங்கள் தாக்கி இது வரைக்கும் எதுவும் போகலை. இப்போது ஒரு மலை ஏறுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு நாட்கள் டைமிங் சொல்லுவாங்க, ஒரு 7 நாள் 5 நாள் அப்படி. ஆனால் இப்போ வந்து இந்த மலை ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 3 நாளில் ஏறிடுறாங்க, 2 நாளில் ஏறிடுறேன்றாங்க. போயிட்டு வந்துட்டு டெய்லி சர்வசாதாரணமாக போயிட்டு வரவங்களும் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளே பார்த்தோம். இது எப்படி சாத்தியமாகுது திடீர்னு? உங்களுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைப்பை பொறுத்த வரைக்கும் மலை ஏறி இறங்கலாம். நானும் உங்களுக்கு இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்காரங்க HRNC எங்களை போக வேண்டான்னு தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் பழனிவேல் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்சரு எங்களுக்கு கோர்ட்லேயே ஆர்டர் வாங்கி கொடுத்தாரு. நாங்களும் டெய்லி காலையில் போயிட்டு சாயந்தரம் இறங்கிட்டு இருந்தோம். டெய்லி காலையில் 7 மணிக்கு ஏறிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த மலை ஏறும்? நாங்களே உங்களுக்கு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்தில் போவோம். கொஞ்சம் வயசானவங்க ஒரு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் ஆகும். நான் கேட்ட மாதிரி அந்த சிவனுக்கான ஒரு விஷயம் மேலே இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கான கதை என்ன? சிவன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம், அங்கே அந்த இடத்துல 5 லிங்கம் உள்ளது. பஞ்சலிங்கேஸ்வரர் பெரிய பாறை இருக்கும். அந்த பாறைக்குள்ளதான் லிங்கம், நந்தி ஒன்று, 3 சிவன் ஒரு நந்தி கோயிலுக்குள்ள இருக்குது. அந்த சிவன் இருக்கிற பாறை ஒரு லிங்கம், ஆகாய லிங்கம் அந்த பாறை. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோரணவாயின்னு சொல்லிட்டு பாறைக்கு பாறையே முட்டாத இருந்த காலம் இருந்து இப்போ பாறை முட்டி இருக்குது. அந்த தோரணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர். அந்த விநாயகருக்கு அடுத்தது கங்காதேவி. கங்காதேவி பார்த்திங்கன்னா இந்த சிவன் சடையிலிருந்து தண்ணியை வரும்ல அந்த கங்காதேவி. அதுக்கு அடுத்தது சிவன். 3 லிங்கம் அந்த கோக்குள்ள, ஒரு லிங்கம் ஆகாய லிங்கம், அதுக்கு அடுத்தது ஒரு லிங்கம், 5 லிங்கம். பஞ்சலிங்கேஸ்வரர் இந்த வெள்ளிங்கிரியில் இருக்கிறது. ஆனால் இந்த 7வது மலையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது எப்படி வந்ததுன்னே புரியல. முன்னோர்கள் அது எங்களுக்கு வழியே சொல்றது வெள்ளிங்கிரி மலை கீழே இருக்கிறது வேற. பட் நான் மேல வந்து மலைகளை தாண்டி ஒரு விஷயம் மேல இருக்கிறது எங்க முன்னோர்கள் எங்களுக்கு வழி நடத்தி கொடுத்தது. அது 300-350 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உருவானுங்கிறது கதை எங்க முன்னோர்கள் பாதி சொல்லியிருப்பாங்க, பாதி சொல்லாம. ஆனா உங்ககிட்ட சொன்ன கதையில ஒரு சுருக்கமா சொல்லலாமே, சுருக்கமான கதை எப்படி அந்த இது வந்துதான்? அதுதான் எங்க விசி வெள்ளிங்கிரி கவுண்டர் குடும்பம்னு சொல்லி செம்மேட்டில் தான் இருக்காங்க. அவங்க வெள்ளக்கணத்து கவுண்டர்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மலையோட அறநிலைத்துறையெல்லாம் இல்லாத காலத்தில் அவங்க தான் இந்த மலையை காப்பாற்றிட்டு வர்ற பக்தர்களுக்கு இந்த மலையோட வரலாறை சொல்லிட்டு வழி நடத்திட்டு இருந்திருக்காங்க. காலங்காலமாக அது பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. காலம் மாற மாற உங்களுக்கு அவங்களால முடியாத காரணத்தினால அந்த கோயிலை HRNCக்கு ஒப்படைக்கிறாங்க. விசி பழனிசாமி கவுண்டர் ஃபாரஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் தான் இந்த மலையை வழி நடத்திட்டு இருந்தவங்க. தாயம்மாள், அவங்க மனைவி தாயம்மாள் பழனிசாமி கவுண்டர், அவங்க தான் நடத்திட்டு இருந்து இது நம்மளால் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிக்குது, நம்ம கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுனால HRNCக்கு ஒப்படைக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இப்போ கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அவங்க இருக்காங்க, அவங்க குடும்பம் எல்லாம் இருக்காங்க, ஒன்ன பேரம்பேத்தி மகன் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த மலையை HRNCக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் வந்தது. சிவலிங்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலாக மாறி இருக்கு. அந்த கோயில் எப்படி மாறுச்சு? அந்த கதைக்கான கோயில் கிடையாதுங்க, யாராலையும் உருவாக்கப்பட்டது இல்லை, தானாக உருவாக்கப்பட்ட கோயில் வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில். அது அப்பத்துலேருந்தே அது உருவான ஒரு கோயிலாக இருக்கு. ஒரு சிப்பியோ மேசனோ அந்த கோயிலை கட்டல, சிவனாக பார்த்து உருவாக்கப்பட்ட கோயில். அது ஒரு பாறைக்குள்ள ஒரு குகை, அந்த குகையில சிவலிங்கம். அதை பார்த்துக்கிறதுக்கு ஆளுகள்லாம் மேலே இருக்காங்க கிடையாதுங்க. இந்த சீசன் காலத்தில் இருப்பாங்க, சீசன் முடிஞ்சாச்சுன்னா அங்கே யாரும் தங்க மாட்டாங்க. அப்போ அதுக்கான பூஜைலாம் எப்படி? பூஜையெல்லாம் உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு போய் வருவாங்க. காலையில் போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் இறங்கி வந்துடுவாங்க. இயற்கையான பூஜைகள் ஆண்டவனுக்கு
அந்த பனி மிஸ்ட்டு இந்த காட்டுப்பூ காட்டுத்தலை இயற்கையான விஷயங்கள் தான் அது சார்ந்து இயற்கையானது இருக்கு. சார்ந்தது. மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே போறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையோட போகும்போது அவங்க பண்ணக்கூடிய அந்த பூஜைகள் அந்த விஷயங்கள்லாம் அங்க பண்ணலாமா, இல்ல அது ஏதாவது தடை இருக்கா, பண்ணக்கூடாது, எல்லாமே ஸ்பாட் உங்களுக்கு மாதிரியாது? பூஜை என் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிட்டு போவேன், நீங்கள் ஒன்று நினச்சிட்டு வரல. உங்களுக்கு நினச்சதை நீங்கள் பண்ணல, எனக்கு நினச்சதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தடை இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுங்கிற தடையெல்லாம் கிடையாதுங்க. இயற்கை சுயம்பா இருக்கிறத அவங்க கையால் தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடியது சிவலிங்கம், வெள்ளிங்கிரி ஆண்டவர். நிறைய பேர் நம்பிக்கையோட வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, நம்பிக்கை இருக்கு. நம்ம நினைச்சு ஆனா நிறைய பேர் அதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் பாக்குறாங்க. இது எது உண்மைனே இப்ப புரியல. நாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 50 வயசு ஆச்சு, செப்பல் போட்டுட்டு மலை ஏறுனது கிடையாது, ஷூ போட்டு மலை ஏறுனது கிடையாது. எங்கள் லோக்கல் உள்ளவங்க எல்லாருமே செப்பல் போட்டு மலை ஏற மாட்டாங்க. நாங்கள் அந்த மலையில் கால் வைக்கும் போதே ஆண்டவனாக நினச்சி தான் கால் வைப்போம். முதல் படியில் கால் வைக்கும் போதே அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை முழுக்க எங்களுக்கு வெள்ளிங்கிரி ஆண்டவன் தான், அந்த நம்பிக்கையோடு போயிட்டு வர்றோம். எதுவும் கிடையாது, நாங்கள் பாட்டுக்கு போவோம் வருவோம், கால் வலி கை வலி எதுவும் கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு வருவாங்க, கேன்வாஸ் போட்டு வருவாங்க, செருப்பு போட்டு வருவாங்க. அவங்க டூரிஸ்ட் பார்க்கிங்க நினச்சி வர்றாங்க. பெண்களுக்கும் சில பேருக்கு அதை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும்ல, அதற்கான விஷயத்துக்கு யாருமே இங்கே அது ஸ்டெப் எடுக்கலையா? ஏன் இந்த 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 குறிப்பிட்ட ஏஜ் உள்ள குரூப் ஆஃப் கேட்டகரி அங்கே போய் பார்க்கக்கூடாது அப்படின்றது அது கிடையாது. அது பெண்களுக்கு வாழடி வாழையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஏன் தடுத்து ஒருத்தருங்க கூட்டிட்டு போக? அது உங்களுக்கு தடுத்தது யாராலும் தடுக்கப்பட்டது இல்லை, ஆண்டவனாக தடுக்கப்பட்டது. 10 வயசு முதல் குழந்தைகளாக பார்த்துக்கிட்டோம். அந்த 50 வயசுக்கு மேலானவங்க என்னை சந்தித்து பார்த்துக்கிட்டோம். அந்த இடப்பட்ட நாளில் வேண்டாங்கிறது வெள்ளிங்கிரி ஆண்டவனா முடிவெடுத்து ஒதுக்கப்பட்ட விஷயம் தான் அது. இது இயற்கை தானா, மனுஷனுக்கு வர்றது இயற்கை தான் அது. ஆனால் ஆண்டவன் அதை ஏற்றுக்கலையே. இது இப்போ நிறைய பேருக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டைம் பீரியட் தாண்டியும் நிறைய பேர் சும்மா வராங்க, தெரியாதவங்க கூட அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை விசிட் பண்ண வராங்களே. இப்போ அந்த மாதிரி தெரியாதவங்க அது அலோவ் பண்ணது உங்களுக்கு தெரியாதனமா போறது, அது ஆண்டவனால தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர்த்து நான் பார்த்துட்டேன். ஆமா, ஆண்டவனால நிறைய குடும்பம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அது நான் என் கண்ணு முன்னாடியே 15 வருஷத்துக்கு முன்னாடி செந்தில் சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், பச்சை வயசு செந்தில் சாமி. அவரு நான் அடிக்கடி போயிட்டு வருவோம். போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சின்ன பிள்ளைங்க ஒரு 15-16 வயசு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மலை ஏறி வர்றாங்க. மலை ஏறி வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா மலையில் அகோரி மாதிரி தான் இருப்பார். அந்த செந்தில் சாமிங்கிறவர் அகோரி மாதிரி தான் இருப்பார். மலைக்கு வர்றாங்க, அவங்க ஏறி வர்றாங்க, நாங்கள் இறங்கி வர்றோம். இறங்கி வரும்போது ஒரு இடத்துல நிறுத்தி அந்த குழந்தைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வரக்கூடாது, தெரியாது எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. சரிம்மா பரவாயில்ல, இது வரைக்கும் வந்தது போதும், இறங்கி போகலான்னு சொன்னால் நாங்கள் வந்தாச்சு, வெள்ளிங்கிரி ஆண்டவனை பார்த்துட்டு வருவோன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு வருவோன்னு சொல்லும்போது அந்த அகோரி மாதிரி இருக்கிற சாமியார் சாபம் கொடுக்குறாரு. இந்த சூழலில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை, நான் சொல்லி நீ திருப்பி போகணுங்கிறியே, உங்கள் குடும்பத்துக்கு நான் சாபம் கொடுக்குறேன்னு சாபம் கொடுக்குறாரு. அவங்க இறங்கி வரும்போதே அந்த பெண்களுக்கு 2 பேருக்கு கால் கையில் அடிபட்டு தான் கீழே வந்தாங்க. நிஜமாக உண்மையாக நடந்தது, என் கண்ணு முன்னாடி நடந்தது. ஓகே, நீங்க சொன்னீங்க பலவாட்டி நீங்க போயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க பார்த்து வியந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன? ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அங்கே தங்கி இருப்போம். நாங்கள் ஒரு குகையை மறைச்சி அந்த குகைக்குள்ளே தான் தங்குவோம், சாப்பாடு செஞ்சுக்குவோம். பூஜைக்கு உண்டான நெய்வேத்தியத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் வெடியே பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சும் பண்ணுவோம். ஒரு நைட்டு மழை நல்லா பெய்யுது, அடுப்பு பற்றறதுக்கு எண்ணெய் இல்லை, அடுப்பு பற்ற வைக்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சு இது எப்படி அடுப்பு பற்ற வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுங்கிறத யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஒரே ஒரு மனுஷன் அந்த தார்பாயை வீக்கிட்டு 2 லிட்டர் எண்ணெய் பாட்டில், சீம் எண்ணெய் பாட்டில் கையில் கொடுத்தாங்க. கையில் கொடுத்ததையும் உள்ளே உட்காந்துருக்கிறவங்க அந்த எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டாங்க. மழை பெய்யுது, உள்ளே உட்காருங்க, மழை விட்டதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா யாரும் பேசலை, கூட வந்தவங்க யாரும் நடக்கலை, ஆள் நடமாட்ட சத்தம் எதுவுமே கேட்கல. ஆனால் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, யார் கொடுத்தாங்க கொடுத்த நம்பரை பாத்தீங்களா? கை மட்டும்தான் வருது பாட்டில், முகத்தையும் ஆளையும் நாங்கள் பார்க்கவே இல்லை. இது எத்தனை வருஷம் முன்னாடி? 4 வருஷத்துக்கு முன்னாடி, 2019 கை மட்டும் நீட்டி இந்தாங்க சாமி கீழே இருந்து சீமெண்ணெய் கொடுத்து விட்டாங்கன்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஆள் நடமாட்டமானா எங்களுக்கு கேட்கும், ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 3 மணிக்கு யார் அந்த மலையில் நடந்து வர்றாங்க, மணி 3 காலையில். ஆனால் எண்ணெய் கொடுக்குறாங்க. நைட் 10 மணிக்கு நாங்கள் பேசுகிறோம், எண்ணெய் இல்லை, காலையில் எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு. ஆனால் எண்ணெய் 3 மணிக்கு வந்துருச்சு. அது எங்களுக்கு ஒரு அதிசயமான விஷயந்தான். யாருமே நைட்டு மலை ஏறல, ஆனால் எண்ணெய் மட்டும் மலைக்கு வந்தது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது சிவன். ஆமாங்க, நாங்கள் அங்கே தங்கிட்டு நாங்கள் என்ன பேசுகிறோமோ அது காலையில் நடக்கும்.
எனக்கு 2 பேர் இந்த ஆக்குன்னு சாப்பாடு தீரலையே, யாராவது 2 பேர் வந்தாங்கன்னா இந்த சாப்பாட்டை காலி பண்ணி இல்லாமல் நினச்சிட்டு திரும்பி பார்த்தா 2 பேர் கீழிருந்து வருவாங்க. அது நிறைய நடக்குது. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த 48 நாள் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டைமில் என்ன பூஜை நடக்குமா, என்னது அது? அது பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளூர் விவசாயிகளாக சேர்ந்து இந்த 48 நாள் வெள்ளிங்கிரி ஆண்டவனுக்கு கார்த்திகை மார்கழியில் எல்லா கோயிலுக்கும் பூஜை ஆகும். அந்த இடத்துல போய் யாரும் தங்கி பூஜை பண்ணக்கூடிய சூழல் கிடையாதுங்கிறதுனால நாங்கள் ஊருக்காரராக அதை முடிவு பண்ணி ஒவ்வொரு விவசாயியும் 1000-500 போட்டு பூஜை ஜாமானம், நெய்வேத்தியத்துக்கு உண்டான ஜாமானம், அங்கே சமைக்கிறதுக்கு உண்டான ஜாமானத்தில் வாங்கிட்டு கார்த்திகை 10ஆம் தேதி மேலே போனோம்னா தை 1 வரைக்கும் அங்கேயே இருந்து 48 நாளுக்கு 3 கால நெய்வேத்தியம் 6 கால பூஜையும் பண்ணிட்டு இருந்து இறங்கி தை 1ஆம் தேதி இறங்கி வரும்போது எல்லா கோயில்களுக்கும் அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து ஊற்றி அபிஷேகம் முடித்து இறங்கி வந்துடுவோம். அப்போ ஒரு நாளில் போகிறவங்களுக்கே நிறைய கஷ்டங்கள் இருக்குன்றாங்க, 3 நாள் போகிறவங்களுக்கு அதோட கஷ்டம். பட் 48 நாள் போது நிறைய கஷ்டங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருப்போம். உங்களுக்கு நான் இன்னைக்கு போயிட்டு வந்தேன்னா நாளைக்கு 4 பேர் வருவாங்க. ஓ, அந்த மாதிரி கொடுக்கறது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவீங்க. ஓ, எத்தனை பேர் சுமாரா தங்குவீங்க அந்த 48 நாள்? 2 பேர் 3 பேர் பூஜைக்கு நிறைய வந்து போவாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க, இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா வயசானவங்க, இந்த குழந்தைங்க, அதெல்லாம் நம்ம ஊருக்காரர் இருக்காங்க, பூஜை நடக்குது, நம்ம போயிட்டு வரலாங்கிறது ஆசைப்பட்டு வருவாங்க. நிறைய வந்து போவாங்க. இன்னொரு மிகப்பெரிய தப்பு நிறைய பேர் பண்றது என்னன்னா, அது கோயிலுன்னு கிடையாது, பொதுவான விஷயங்களை நிறைய எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு டக்குனு போட்டுறாங்க, மலையை மாசுபடுத்துறாங்க. வர்ற மக்களால தான் அந்த மலையே மாசுபடுது. கேட்டிங்கன்னா வாட்டர் பாட்டிலு, பேப்பரு, இந்த பிஸ்கட் பேப்பரு எல்லாம் கசன்னு எடுத்துகிட்டு வர்றாங்க. உட்காந்து சாப்பிட்ட இடத்துலையே வீசிட்டு வர்றது. மிருகங்கள் நிறையா இருக்குது, அது சாப்பிட்டா அது உயிர் இழந்து போகும், இதை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சிலர் உணர்ந்து அதை எடுத்து பேக்கில் போட்டு வந்துடுறாங்க. ஒரு சிலர் வந்து அடப்போ இதை செமந்துட்டு போகிறாங்களான்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5-6 வருஷமாக ஃபாரஸ்ட்காரங்க கீழே செக்கிங் போட்டு அந்த மாதிரி பிளாஸ்டிக்கை தடை பண்ணி மேலே கொண்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நியூஸ் பேப்பர்லலாம் மடித்து கொடுத்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நிறைய சின்ன பசங்களாம் ஏற முயற்சி பண்ணுறாங்க. அது ஆண்களாக இருக்கட்டும், நான் அப்படியே கேட்குறேன். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, உடம்பு சரியில்லாமல் ஆயிரம், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. இது உண்மையாயா? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுங்கிறது நம்ம எந்த நேரத்தில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. ஒரு சிலர் வந்து ரொம்ப மூச்சு வாங்கி அவசரப்பட்டு ஏறுறாங்க பார்த்தீங்களா, ஏறுறது. அதுதான், அதனாலதான் திடீர்னு மூச்சு ரொம்ப வாங்கி அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. நார்மலா நாங்களும் ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம். குறிப்பா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா தான் இந்த மாதிரி பேசப்பட்டு இருக்கு. இல்ல ஆரம்பத்துல இருந்தே வருஷம் 4, 3 இந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது, ஆகாமல்ல இல்ல. அந்த அவசரம், நான் சாயந்தரம் காலையில் மலை ஏறி சாயந்தரம் வீட்டுக்கு போய் மறுநாள் காலையில் வேலைக்கு ஜாயின் பண்ணணுங்கிற அந்த ஆணுவம் கொண்டுட்டு போகிறத அது அங்கேயே முடிச்சு போடுறா வெள்ளிங்கிரியாண்டவன். அதுதான் நடக்குது. இல்லை இப்போ நிறைய அதாவது இது வெள்ளையங்கிரி மலை, ஆனால் இப்போ வெள்ளிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ மாறுச்சு? இது 300 வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு 300-350 வருஷத்துக்கு முன்னாடியே இது வெள்ளிமலை தான். வெள்ளிமலை தான். வெள்ளிமலைங்கிறது வந்து காலம் மாற மாற உங்களுக்கு மலை மாறி வெள்ளிங்கிரி மலை ஆகிடுது, தென்கைலாயம். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டால், இந்த மலையை அசுத்தப்படுத்தாமல் போய் வரட்டும். ஒன்று, இந்த பெண்கள் வந்து நானும் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவனை பார்க்க போகிறேனுங்கிறது தவறான விஷயம். இந்த 10 வயசு 11 வயசு பிள்ளைங்க போய் பார்த்துட்டு வரட்டும், 50 வயசுக்கு மேலே வயசானவங்க போய் வெள்ளிங்கிரி ஆண்டவனை தரிசிட்டு வரட்டும். இந்த இடப்பட்ட வயசில் வெள்ளிங்கிரி மலையில் கால் வைக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை. ஒரு நம்பிக்கையாக நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய விஷயம், ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது 10 விஷயமா வெளியில் வந்துடும். அதுக்கான புரிதலோடு இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அன்புடன் டார்லிங். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.